குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா. அன்பார்ந்த குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற ஜனவரி மாத பலன் குரு சுக்கிரன் டிவியில நம்ம பார்க்க போறோம். குரு சுக்கிரன் டிவியை நேர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குரு சுக்கிரன் டிவிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா குறைஞ்ச நாள்ல நம்முடைய சேனல் நிறைந்த ஒரு ஆதரவு நிறைய கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே என்ன ஆன்மீக கோவிலும் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய ஆன்மீக சிந்தனை, இந்த ஜோதிட இறை சிந்தனை, என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேருவோம். இதுதான் எங்களுடைய முக்கியமான ஆசை. நம்ம சேனலுக்கு பாருங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு நான் பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன். இது எல்லாமே ஒரு வாழ்நாள் பலன். உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஃபர்ஸ்ட் திசாபுத்தி எடுத்து ஒரு பொது பலனை பாருங்க. நிறைய பேர் இந்த பொது பலனை எங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இதுவும் சொல்றேன், உங்களுக்கு பொது பலனா கொடுக்குறேன். இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இப்ப இந்த ஜனவரி மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதை பத்தி பார்ப்போம். இதுல 3 முகூர்த்தம் வருதுங்க இந்த ஜனவரி மாசத்துல. கரெக்டா 11ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அதாவது பாத்தீங்கன்னா அப்புறம் 18ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. 24ஆம் தேதி ஜனவரி மாசம் 24ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள். வளர்பிறை சுப காரியத்துக்கு உகந்த முகூர்த்தம் இந்த 3 முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தமாக வருது. அப்ப இந்த முகூர்த்தத்துல நல்ல சுபகாரியங்கள் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இந்த விசேஷ காலங்கள் எடுத்தவன தமிழனுக்கு உள்ள பண்டிகை போகி பண்டிகை. இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரெக்டாக 14ஆம் தேதி போகி பண்டிகை. எல்லா விசேஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க ரொம்ப சிறப்பாக நடக்கும். பழைய பொருளை பழைய விஷயத்தை தூக்கிட்டு புது பொருளை எடுங்க. கெட்டது ஒளியட்டும், நல்லது உங்க வீட்டுக்குள்ள வரட்டும், மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கட்டும் தான் இந்த போகி பண்டிகை திருநாளை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. எல்லா ஊர்லையும் எல்லா கிராமத்துலையும் சரி, இல்லை வெளியூர்லையும் பாருங்க எல்லாம் சிறப்பாக நடக்கும். அடுத்த விசேஷம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல். தமிழனா பிறந்தா தைப்பொங்கலை கண்டிப்பா கொண்டாடணும் எல்லாருமே. சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் மகர ராசி சஞ்சார செய்யறதான் இந்த சூரிய தை மாசங்கிறாங்க. அப்ப இந்த தைப்பொங்கலை ரொம்ப விசேஷமாக உழவர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தை பொங்கல். அப்ப அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, 2வது உழவர் திருநாள் சொல்லுவாங்க, மாட்டு பொங்கல். அதாவது இந்த கால்நடை சம்பந்தமா பாருங்க நிறைய இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் 14ஆம் தேதி உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது. அதாவது இந்த ஜல்லிக்கட்டு. தமிழனா பிறந்தா ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க. நிறைய பேர் பாருங்க இந்த பண்டிகை எல்லா ஊர்லயும் ரொம்ப கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க சிறப்பாக நடக்கும். அந்த பண்டிகையும் கவனமாக கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்குமே குரு சுக்கிரன் டிவி சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் தான் நமக்கு ஆதரவு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமங்க இந்த ஜனவரி மாசத்துல இன்னொரு விசேஷம், முக்கியமான விஷயம், தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருவிழா சிறப்பா எல்லா கோயிலும் நடக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜனவரி மாசம் 25ஆம் தேதி. இதுலயும் அனைவரும் கலந்துக்கிட்டு எல்லாமல்ல முருகப்பெருமான அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். பார்ந்த சிம்மராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசியில பிறந்துட்டா இதுலயுமே ஒரு தைரிய குணங்கள் உள்ள ராசி இந்த சிம்ம ராசி சொல்றாங்க. இதுலயுமே ஒரு தைரியமான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இந்த சிம்ம ராசியில பிறந்துட்டாவே. சிம்மராசியில பிறந்துட்டா ஒரு தன்னம்பிக்கை விடாத ஒரு நபர்கள் யாருன்னா இந்த சிம்மராசி என்பவர்கள் தான். பிடிவாத குணங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஒரு வேலை கொடுத்தா அதை பாருங்க, ஒரு பிடிவாத குணமா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த ராசி என்பவர்கிட்ட நிறைய பேர்ட்ட இருக்கும். அது இல்லாம குடும்பத்தை எடுத்து ஒரு பொறுப்போட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ராசி என்பவர்கள் தான். இவங்க எப்போதுமே ஒரு தனிமையை ரொம்ப விரும்புவாங்க.
இவங்களுக்கு எப்போதுமே ஒரே நிலையா பேசுவாங்க, மற்ற மாதிரி பன்னெண்டு பேர்னா பேச மாட்டாங்க. ஆனா ஒரு காரியத்தை நினைச்சிட்டாலும் அந்த காரியத்தை கண்டிப்பா முடிச்சாகணும் அப்படி சிந்தனை உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள் நம்ம எடுத்துக்கலாம். இதுல உள்ளவங்க பாருங்க, அரசாங்க தொடர்பு, மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள், நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அரசாங்க தொடர்பு உள்ள தொடர்புகள், ஒரு தலைமை நிர்வாக பொறுப்புல உள்ள நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த லக்னமா இருக்கும், இந்த ராசியா இருக்கும். ஒரு தலைமை அதிகாரியா இருப்பாருன்னு எடுத்துக்கலாம். இந்த சிம்ம லக்னம், சிம்ம ராசி பிறந்தவங்க எதுலையுமே ஒரே நிலையா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்கன்னா அந்த இடத்த விட்டு மாற மாட்டாங்க, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க. இவங்க தன்மானத்தை, இவங்க மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர். யாருக்குமே இவர் அடிபணிஞ்சு போக மாட்டார். இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்துட்டாவே நேர் வழியில மட்டும்தான் போவாரு, நேர் வழியை விட்டு தாண்டி போக மாட்டார். இவருக்குன்னு ஒரு தனி லைன்ல போகக்கூடிய கேரக்டராக இருப்பார் இந்த லக்னம், இந்த ராசிக்காரங்க. இவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொண்டு போறேன். இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். விதி ஜாதகத்துல உங்களுக்கு எப்படி கிரக அமைப்பு இருக்குன்னு பாருங்க. நம்ம பிறக்கும்போது நம்ம என்ன கர்ம வேலை பிறந்திருக்கோம், நம்ம உடம்புல எந்த கிரகங்கள் பலமா இருக்குது நம்மளுடைய ஜாதகத்துலன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதை பண்ணிடுங்க. நீங்க ஜாதகம் பாபு சொல்லியிருப்பாங்க, இத்தனை வயசுல உங்களுக்கு தொழில் ரீதியா நல்லா இருக்கும், பிசினஸ் நல்லா இருக்கும், திருமணங்கள் நல்லா இருக்கும், ஏதாவது சொல்றாங்க. உங்களுடைய திசாபுத்தி உங்க ஜாதகத்துல உள்ள திசாபுத்தி வச்சுதான் சொல்லுவாங்க. இப்ப மெயினா நம்முடைய ஜாதகத்துல என்ன பார்க்கணும், திசாபுத்தி உங்களுக்கு பலமா இருக்கான்னு பார்க்கணும். பிறப்பு ஜாதகத்துல எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடத்துது, இந்த புத்தி கிரகம் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். இதை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா துல்லியமா வரும். அதனால எல்லா வீடியோ என்ன சொல்லி ஒரு பொது பலனை கொண்டு போங்க. இப்ப இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படி பார்ப்போம். இது கூட கடைசி முடி வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க இருக்கான்னு பார்ப்போம். பொதுவாக பாருங்க, உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அடுத்து 4ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ஒரு 3 கிரகங்கள் கரெக்டாக 5ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்றாங்க உங்க அமைப்பு பிரகாரம். 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார், அதாவது கும்ப ராசியில. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார், அதாவது மீன ராசியில. 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதுல ஒரு சில கிரக பயிற்சி மட்டும் மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் ஒரு சில தினக்கு 6ஆம் பாவத்துக்கு போவார் மகர ராசியில. 4ஆம் இடத்துல 5ஆம் பாவத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகுவார். இதுதான் அந்த அமைப்புடைய கோள்களுடைய நிலவரம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அதே கிரக அமைப்பு தான் இருக்கும். இப்போ வரக்கூடிய இந்த அமைப்பு பார்க்கும்போது பார்த்தீங்க, சிம்மத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் பலமா இருக்கிறாரு. 5ஆம் பாவத்துல சூரியன் பலமா இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் பலமா இருந்தா அது நல்லது. 5ஆம் இடத்துல சூரியன் ஒரு கிரகம் பலமா இருக்கு. நம்மளுடைய ஜாதகத்துல பாருங்க, 5ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும் தான் செய்யணும். அதான் அதோடைய அமைப்பு. ஒருவேளை ஒரு சில பேர் ஜாதகத்துல அது நட்சத்திர சாரம் வாங்கி மாறி இருந்தாதான் அது பாதிப்பை போகணும். ஏன்னா குருவும் சூரியனும் நட்பு கிரகம் தான். அங்கதான் சூரிய பகவான் ஜனவரி 15ஆம் தேதி மட்டும் அங்கதான் இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், என்னை பொறுத்தவரையும் சிம்மத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தை நம்ம 15 மட்டும் எடுத்துக்கலாம். கண்டிப்பா நல்ல ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கணும். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அதிகாரப்பூர்வமாக நல்ல பலன் கிடைக்கணும் என்னை பொறுத்தவரை. அது அடுத்து என்ன, எல்லாரும் இந்த கண்டக சனி, இந்த பேச்சு நிறைய பேர் பேசுறாங்க. சிம்மராசி கண்டக சனி அப்படிங்கிறாங்க. கண்டக சனி இது கண்டக சனி தான் இல்லைன்னு சொல்லல. கண்டனா கண்டத்துல பிடிக்கும் சனி அப்படிம்பாங்க. என்ன பண்ணும் சனினா, சனியுடைய காரகம் இங்க தடையாகும். சில பேருக்கு ஜாதகத்துல சனி பகவான் சரியா இல்லைன்னா, ஏன்னா இது வந்து உங்களுக்கு பகை கிரகமா வருவார். சனி பகவான் வந்து பகைக்கோள் சொல்றாங்க சிம்ம ராசிக்கு மட்டும். அது உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்தை பொறுத்தான் அது பகையா நட்பான்னு பார்த்துக்கணும். ஒருவேளை நீங்க வேற லக்னமா இருந்து சனி பகவான் யோகரா இருந்தாலும் சிம்ம ராசிக்கு இப்ப பாதிக்காதுங்க. உத்தியோகம் நல்ல ஒரு ப்ரமோஷனை கொடுத்துருப்பாருங்க. சனி பகவானா உத்தியோகம் தாங்க, வேலை உத்தியோகம், அடிமை ஜீவனை தாங்க, தொழிலுங்க. அப்ப இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தான் அவர் உண்டு பண்ணுவார். இந்த கண்டக சனி நேரம் சனி பகவானுடைய பார்வை உங்க மேல படுறதுனால இந்த எண்ணங்கள் நிறைய வரும். வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம தொழில் பண்ணலாமா, பிசினஸ் பண்ணலாமா, உத்தியோகம் பார்க்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய வரும். வேற ஒண்ணும் கிடையாது. நண்பர்கள் பழக்க வழக்கம் சரௌண்ட் இருக்கு பாருங்க, நண்பர்கள், கூட்டு தொழில், பொதுமக்களுடைய தொடர்பு, இந்த எண்ணத்தை நிறைய உண்டு பண்ணி விடுவார். நம்ம ஒரு பொது சேவையில ஈடுபடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சனிபவன் நல்லா இருந்தா அது பெருசா டாப்ல கொண்டு வச்சிருவாரு உங்களை. நல்லா பாருங்க, டாப்ல வேலை உத்தியோகம் தொழில மிகப்பெரிய டாப்ல வச்சிருவாரு. இதே சனிபவன் சரியா இல்லைன்னா இதுல ஒரு பிரச்சனை இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது.
இப்போ ஒண்ணும் கிடையாது, நண்பர்கள் நல்லா பேசிக்கிட்டே நீங்க இருப்பீங்க, நல்லா பேசிக்கிட்டே இருப்பீங்க. இந்த கண்டசனி வரும்போது திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம், உங்களை அறியாம ஒரு மன வருத்தம் வர்றது இது வந்துடும். பொதுமக்கள்கிட்ட இந்த மனுஷன் நல்ல மனுஷன் அப்படிம்பாங்க. இப்ப தினத்துல இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கெட்ட பேர் எடுத்துட்டாருப்பாங்கல்ல, அவச்சொல்லுக்கு ஆளாகிறது இது நடக்கும். அது எல்லாமே தாய்மாமன் உறவா இருக்கட்டும், இல்ல வேலை உத்தியோகமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சனி பகவான் சரியா இல்லையோ அதுல ஏதாச்சும் உங்களை இல்லாம ஒரு பிரச்சனை தடையாகிறது, வேலை உத்தியோகத்துல எதிர்பாராத ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கறது, இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்துடும். ஜாதத்துல நான் சொல்ற மாதிரி திசாபுத்திகள் சரியாக இயங்காவிட்டால் நான் சொன்ன விஷயம் 100% கண்டிப்பா நடந்துடும். நல்லா பாத்துக்கோங்க. இவருடைய வீட்டுல, இடத்துல, பூமியில, குழந்தைகளுக்கு, குடும்பத்துல எல்லாமே ஒரு சில அப்படியே ஸ்லோ பண்ணி கொடுத்துருவாரு. எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு, எதிர்பாராத ஒரு கண்டங்கள் இதெல்லாம் சந்திக்க ஆகணும்னா கண்டசன ஒரு கண்டத்தை கொண்டாந்து காட்டுறதுங்கிறது. ஜாதத்துல சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் பாதிப்புன்னு சொல்லக்கூடாது. இதான் சொன்னல, ஒரு சில பேருக்கு வேலை உத்தியோகத்துல இப்ப ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும், தொழில் சூப்பரா கொடுத்துருவாரு. வேலை உத்தியோகத்துல ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு 10 பேரை வச்சு நீங்க நிர்வாகம் பண்ணுன்னு சொல்லி உங்க பொறுப்புல விட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு சில பேருக்கு நடந்துருங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம கெட்டதுன்னு சொல்லி எடுக்கக்கூடாது. நிறைய விஷயம் லக்ன அடிப்படையில தான் நம்ம அவங்க உங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்க முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லி ஒரு பொது பலனா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்ப இந்த சிம்மத்துக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறதை நம்ம பார்க்க போறோம். என்னை பொறுத்தவரையும் சிம்மத்துக்கு சூப்பரான ஒரு டைம் தான். என்னை பொறுத்தவரை 5ஆம் இடத்துல சூரியன், புதன் எல்லாமே பாருங்க சேர்ந்து நேரா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அதுவே இங்க பலம். அப்ப எதிர்பார்த்த தன, லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே கிடைக்கும் பாருங்க. ஏன்னா சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க பாருங்க, எனக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே இவங்க தான். அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகமே கொடுத்தது யாருன்னா சிம்மராசி என்பவர்கள் தான். அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லி ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஏன்னா நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்குது. அது எந்த ஒளியில் பழகினமோ அதான் நம்முடைய கர்ம வினை. எல்லாத்துக்குமே எல்லா நேரத்திலையும் பிரச்சனை இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா இறைவன் கொடுத்துருப்பாரு. அந்த நேரங்காலம் வரும்போது அந்த பிரச்சனையை சந்திக்கணும். ஆனா பிரச்சனை சந்திச்சிருவாரு. அது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா மாத்துறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. என்ன பண்ணணும்? பரிகாரம் சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது பெருசா உள்ள பிரச்சனையை சின்னதா குறைக்கலாம். பரிகாரம் இது மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா அந்த பிரச்சனை கண்டிப்பா நடந்துரும். அதனாலதான் எல்லாம் என்ன சொல்லுவேன், எல்லா வீடியும் ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா இனிமே என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்க போறாரு. உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல 6ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் 15ல போயிட்டாருன்னு வச்சுக்கலப்பா, ஜனவரி 15ஆம் தேதி அப்புறம் சூரியன் போயிட்டாருன்னா வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருவாருங்க. சனி பகவானுடைய வீட்டுல போய் இந்த சூரிய பகவான் ஏறிட்டாருன்னா இங்க ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு நான் சொல்றது வேலை உத்தியோகம் சம்பந்தமாக. உத்தியோகத்துல உயர் பதவி இல்லைன்னா ப்ரொமோஷன். 6ல சூரியன் இருந்தா அது கெட்ட விஷயம் தான் இங்க பண்ணாது. அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய ஒரு இடம் வாங்குறது, ஒண்ணு இடம் பூமி நீங்க வாங்கணும். ஏன்னா சனி பகவான் வந்துட்டாவே 10ஆம் பவனா இடம் பூமி தான். காலபுருஷனுக்கு 10ஆம் ராசி ஆடுறதுனால இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இது மாதிரி ஒரு யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. ஒரு சில பேருக்கு எடுத்து பாருங்க. தொழில் ரீதியா சூப்பரா இருக்கும். இப்ப தொழில் எதிர்பார்த்தத விட இப்ப எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இப்ப தொழில் ரீதியா பார்ப்பாங்க. இந்த நேரத்துல கண்டக சனி தான். நல்லா பாத்துங்க, கண்டக சனி தான். சூரியன் 6ஆம் இடத்துக்கு போனாலும் நீங்க கடன் வாங்கியாச்சும் பிசினஸ் பண்றாப்புல ஒரு அமைப்பை கொடுத்துருவாரு. பிசினஸ்ல ஒரு லாபத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா சூரியன் இங்க போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம், உத்திராடத்துல போவார். அதனால இங்க சொல்றேன், உத்திராடத்துல போறாருங்க. உங்களுடைய இது பண்றப்ப உத்தியோகத்துல உயர் பதவி, தொழில ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. ஒரே கம்பெனில வேலை பார்த்துருக்கேன், இன்னும் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ற அனைவருக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிடும். மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சொல்றேன், படிப்பு கல்வி தடை கிடையாது. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. படிப்பு கல்வியில் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது. 5ல புதன் செவ்வாய் சூரியன், நல்லா பாருங்க, 5ல சுக்கிரன் புதன் செவ்வாய் 3 கிரகம் இணைஞ்சிருக்கா. 11ஆம் இடத்தை பாக்குதா. அப்ப மேல் படிப்பு, பட்ட படிப்பு, இதுக்கு மேல படிக்கிறவங்க அனைவருக்கும் சூப்பரா இருக்கும். மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க, அரசாங்க சம்பந்தமா படிக்கிறவங்க அனைவருக்கும் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு. இந்த ராசி என்பவர்களுக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதணுமா எழுதுங்க, தைரியமா எழுதுங்க. இப்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த அமைப்பை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. அரசாங்க வேலையும் சூப்பரா நிறைய கிடைச்சோம். தடைப்படாது, வேற ஒண்ணுமே கிடையாது.
தடை இல்லாம நீங்க பாப்பீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தியாகி உங்க ராசியை பார்க்கறதுனாலதான் இங்க தடைகள் இல்லை அப்படின்னு நான் வார்த்தை நான் சொல்றேன். சூரியனை இந்த குரு பகவான் பார்ப்பார், செவ்வாய் குருவும் இங்க பரிவர்த்தனை யோகம், எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். அப்ப அரசாங்க வேலை, படிப்பு, கல்வி நல்ல அனுபவமா இருக்கும். பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க, பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போவார். 2ஆம் வீட்டதிபதி இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறார், புதன் பகவான் ஆகிறார். 5ஆம் பாதத்துல 11ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப பெருங்கொண்ட பணம் சேமிப்பு நீங்க பண்ணணும். நகையோ பணமோ பொண்ணோ பொருள் நீங்க வாங்கணும். இந்த குரு பகவான் பாக்குறதுனால 2ஆம் வீட்டதிபதியும் 11ஆம் வீட்டதிபதியும் பாக்குற பெருங்கொண்ட பணம் உங்க வீட்டுல வரப்போகுதுன்னு காட்டுறாரு. ஒண்ணு நகையா வரும், இல்ல பணமா வரும், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணுங்கிற அமைப்பு இந்த ஜனவரி மாசத்துல நடந்தே தீரும். அந்த பிளான்ல நீங்க இருப்பீங்க பாருங்க. கண்டிப்பா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு பாருங்க. அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட உள்ள பிரச்சனைகள் தீரும். நிறைய பேர் இந்த கண்டக சனியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். திருமண கணவன் மனைக்குள்ளதான் ஒரு மன வருத்தம் வரும் உங்களுக்குள்ள, இல்லைன்னா வேலை உத்தியோகத்துல கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம் கொடுக்கும். ஆனா பெருசா எதுவும் தாக்கத்தை கொடுக்க மாட்டார். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கண்டிப்பா 100% கண்டிப்பா உண்டு. குழந்தை பாக்கியம் தாமதம் இல்லாம தடை இல்லாம நிறைய பேருக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பை அமைச்சு கொடுக்காது. தொழில மிகப்பெரிய லாபத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. தொழில் சம்பந்தமாக அரசியல் தொடர்பு பட்டைய கிளப்பலாம். நீங்க அரசாங்க அரசியல் தொடர்பு, மருத்துவ செலவு இனிமே இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்காது. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்ல லாபத்தை பார்ப்பாங்க. நல்ல ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங், வட்டி தொழில் பண்றவங்க நிறைய பேர், இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த லக்னம் இந்த ராசிக்காரர்களுக்கு. கமிஷன் ஏஜென்சி எல்லாமே தைரியம் பண்ணுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் பாருங்க, நல்ல ஒரு லாபத்தை நீங்க பார்ப்பீங்க. கமிஷன் ஏஜென்சி, அது மாதிரி லாட்ரி யோகம் நிறைய முயற்சி பண்றவங்க எதிர்பார்த்த லாட்ரி யோகம் மிகப்பெரிய யோகம் கிடைக்கிறத அமைச்சு கொடுக்குறது. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணிடுறாங்க. ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். வீடு கட்டுறவங்க, வண்டி வாங்குறவங்க, வாகனத்தை மாத்துறவங்க, இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க பண்றப்பல இந்த யோகம் வந்துடும் கரெக்டா ஜனவரி 15க்கு அப்புறம். வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ இடமோ உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகுங்க. நீங்க ஒரு கம்பெனிக்கு ஏதாச்சும் ஒரு அப்ளை பண்ணிருக்கலாம், ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ணி அந்த வேலை கண்டிப்பா கிடைக்கணும். ஜனவரி 15க்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பரா ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல கொஞ்சம் கவனிச்சு போங்க. ஜாமீன் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் போடாதீங்க ஜனவரி 15க்கு அப்புறம் சொல்றேன். ஏன்னா எதிரி பகை கடன் பிரச்சனை உணர்ந்து காட்டுது. அப்ப இந்த நேரத்தை கொஞ்சம் கவனம் தேவை. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிருவோம். முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம், ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் பாருங்க உங்கள்கிட்ட. இவங்களுடைய குணம் எதுலையுமே ரொம்ப பிடிவாத குணம் உள்ள நபர்கள் யாருன்னா இந்த நபர்கள் தான். ஒரு விஷயத்த நினைச்சாலும் அந்த பிடிவாத விஷயமா அந்த விஷயத்த முடிச்சாகணும் அப்படின்னா அந்த மக நட்சத்திரக்காக கண்டிப்பா இருப்பாங்க பாருங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே ஒரு தலைமை பொறுப்பு, தன்மானம், மதிப்பு, மரியாதை, ரொம்ப தனிமை விரும்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர். வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அரசியல் தொடர்பு இதுலையுமே ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு பிடிமானம் இருக்காது. ஒரு பற்றுதல் இல்லாம உங்களுடைய குணங்கள் இருக்கும் பாருங்களேன். மகரத்துல பிறந்துட்டா ஒரு பற்றுதல் இருக்காது. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் உங்கள்கிட்ட. அது எல்லாமே நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும். மருத்துவர், டெய்லரு, வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்குறவங்க, வண்டி வாகனம், நெருப்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் வேலை எல்லாமே பாருங்க இந்த துறையில இருப்பாங்க. மண் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் இனிமே எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஏன்னா அந்த கேது நிற்கிற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், அந்த அதிபதி 5ஆம் இடத்துல போய் நிற்கிறாரு. அப்ப எதிர்பார்த்த உங்களுக்கு பணமோ லாபமோ கிடைக்க போகுதுன்னு காட்டுறாரு. எடுத்தவன உங்களுக்கு தன லாபம் ஏதோ கிடைக்க போகுது, இடம் வரப்போகுது, பூமி வரப்போகுது, வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுங்கிற அமைச்சு கொடுக்குறாரு. ப்ரொமோஷன், வேலை உத்தியோக மாற்றம், இடமாற்றம் ஏதாச்சும் வரும். தொழில ஒரு லாபத்தை பார்ப்பீங்க இனி வரக்கூடிய எதிர்காலங்கள். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இனிமே என்ன பொறுத்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உடல் பிரச்சனை இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் இனிமே ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருவார்கள். மாணவ மாணவிகள்லாம் படிப்பு கல்வி தடப்படாது. அரசாங்க வேலை அரசு மூலமாக முயற்சி பண்ணுங்க, எனக்கும் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு முயற்சியாவது உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதையுமே நிறைய ஆசைகள் இருக்குமே மனசுக்குள்ள. இவங்க மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்கள்லாம் இந்த பூர நட்சத்திரக்காரங்க தான். ஒரு நாகரிகமா இருப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப டீசெண்டா விரும்பக்கூடிய நபர்கள், ரொம்ப நாகரிக குணம் உள்ளவங்க யாருன்னா இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்க வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இதை பத்தி நிறைய ஆசைகள் இருக்கும் லைஃப்ல. தொழில் பண்ணணும், நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும், யாருக்கிட்டையும் நம்ம கை கட்டி நிற்க கூடாது, நம்ம சொந்த காலம் நிற்கணும். எப்போதுமே ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர் இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு நட்சத்திரம் 4ஆம் இடத்துல போறாரு. ஒரு சிலவு 5ஆம் பாத்துக்கு போறாரு. நிறைய குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். பூர்வீக சொத்து நிறைய பேர் கிடைச்சிரும் பாருங்க. இது கண்டிப்பா உண்டு. திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கும்.
வேலை உத்தியோகத்துல சிறு இடமாற்றங்கள் நிறைய பேர் மாறுவீங்க. தொழில் ரீதியா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு நிறைய பேர் இந்த ஃபேன்சி ஸ்டோர் வேலை பார்க்குறவங்க, வண்டி வாகன பிசினஸ் பண்றவங்க, அழகு சாதன பொருட்கள் வச்சு பிசினஸ் பண்ற அனைவருமே, ஒரு பெரிய பெரிய மார்க்கெட்டிங்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே பாருங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் சம்மந்தமா வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். அதாவது இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்குமே. அடுத்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இதுலையுமே ஒரு தன்மானத்தை ரொம்ப பார்க்கக்கூடிய கேரக்டர் இவங்க இதுலையுமே ஒரு நேர்மையான குணம், ஒரு தன்மானம், ஒரு மதிப்பு மரியாதையை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இதுலையுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடிய நபர்கள். உங்களுடைய பேச்சுத்தன்மை பயங்கரமா இருக்கும். அவங்களுக்கு பாருங்க, வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க, உங்களுடைய நட்சத்திர 5ஆம் இடத்துல இருக்காங்க. சூப்பரான ஒரு வாழ்க்கை இருக்க போகுது. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு வரன் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். இந்த நேரத்துல பாருங்க, நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம், சிறு மாற்றம் வரும், இல்லை ப்ரமோஷன் கிடைக்கணும். படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போவார் மாணவ மாணவிகளுக்கு. தொழில் ரீதியா பாருங்க ஒரு நல்ல அனுகூலமா இருக்கும். ஏதோ வீடோ இடமோ பூமியோ உங்களுக்கு வரப்போகுது இந்த காலகட்டத்தில். பாத்துங்க, ஜனவரி 15க்குள்ள வரும், இல்லைன்னா அதை தாண்டி வரும். வீடோ இடமோ பூமியோ ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ சரியாகும். பாருங்க, உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் எதிரி பகை பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிற அமைப்பு காட்டாது. எங்க போய் எங்க கடன் வாங்குறாப்புல வந்துடும். உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு வராப்புல சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அப்ப தைரியமா இருந்து தன்னம்பிக்கையா வெல்லக்கூடிய நேரம் இந்த உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. உடல் பிரச்சனை இருக்காது. வரக்கூடிய ஜனவரி மாத பலன் சிம்ம ராசிக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது.